அவசரமாக மும்பைக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது அழைப்பு விடுக்கப்பட்ட ராகுல் காந்தி தற்பொழுது இந்திய உரிமை நீதி பயணத்தின் நிறைவு விழா மும்பையில் உள்ள அம்பேத்கர் நினைவிடத்தில் நடைபெறுகிறது. இதில் காங்கிரஸ், ஸ்டாலின் மற்றும் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் பங்கேற்கின்றன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் இன்றைய தேர்தல் பிரச்சாரத்தை என்டிஏ கூட்டணி தலைவர்கள் தொடங்க உள்ளனர் என்ற தகவல் தற்பொழுது வெளியானதை தொடர்ந்து இந்தியா கூட்டணி பற்றியான தகவல்களையும் கூட்டணி கட்சிகள் எடுக்கக்கூடிய அடுத்த பிரதமர் யார் வேட்பாளராக முன்னிறுத்தலாம் என்பதை பேசுவதற்கும் ஸ்டாலின் அவர்கள் சொல்ல உள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் எப்ப வேண்டுமானாலும் திமுகவின் அமைச்சர்கள் போதை மருந்து கடத்தல் வழக்கில் கைது செய்யப்படலாம். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி முடிவுகளை பற்றி மும்பை சென்றிருப்பது வருத்தத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கூட்டணியை பற்றி எந்த ஒரு முடிவும் ஸ்டாலினுக்கு தெரியாது. இந்தியா கூட்டணி என்பது கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி பெற்று வருகிறது. ஆனால் தமிழகத்தில் இன்று வரை அவர்கள் தண்ணீர் கொடுப்பதற்கு மறுத்துதான் வருகிறார்கள். அதை பற்றி கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய ஐஎன்டிஏவில் காங்கிரசுடன் ஒரு வார்த்தை கூறியிருக்கலாம். ஆனால் இன்று வரை கூறாமல் தனக்கு பதவி மற்றும் பணம்தான் முக்கியம் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகள் இருப்பதாக இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். ஆமை புகுந்த வீடும் திமுக புகுந்த கூட்டணியும் விளங்காது என்பதற்கேற்பதான் ஸ்டாலின் அவர்கள் சேர்ந்த கூட்டணிகள் அனைத்தும் தற்பொழுது சுக்குநூறாக உடைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அவர்களது பணத்திற்காகவும் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில்தான் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் வடமாநிலங்களில் பொறுத்த அளவிற்கு மிக பிரம்மாண்டமான பாஜகவின் பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் மிக பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் சர்ச்சைக்குள்ளான விஷயங்களிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசியதன் காரணமாகவும் பல விஷயங்கள் திமுகவினால் இந்தியா கூட்டணிக்கு சரிவைதான் ஏற்படுத்தியிருக்கிறது. முதலாவதாக மம்தா பானர்ஜி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியிலிருந்து கிடையாது என்று கூறினார். அதற்கு பிறகு பீகார் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற அனைவரும் இந்தியா கூட்டணியில் நாங்கள் இடம்பெறவில்லை என்றும் கூறிவிட்டனர். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடியது இரண்டு கட்சிகள் தான். அதை வைத்துக்கொண்டு இந்தியா கூட்டணி என்று கூறுவது சிரிப்பாகத்தான் இருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். இவர் அவசரமாக மும்பைக்கு சென்றாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏனென்றால் கர்நாடகாவில் இவரால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தற்பொழுது பெற்றுத்தரவில்லை. ஆனால் காங்கிரஸ் எங்களுடன் நட்புறவாக இருக்கிறது என்று எப்படி இவர் தைரியமாக பேசுகிறார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார்.